தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழகத்தில் நடந்து வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கு எதிராக சென்னையில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த விவகாரத்தில் திமுக செய்யும் தில்லுமுல்லுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும் என்று அந்த கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். ஆனா நேற்று நைட்டுல இருந்து நம்ம அப்போ நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேல போட்டாங்க. இப்ப இல்ல 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் அப்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை. அரசு வேற, அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, ஏன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், ஒரு குறைந்தபட்ச ஊழியர், இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்துல எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேத்து கூட அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிட்டாங்க. ஆனா இந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளை கழகத்துல இருக்கவங்களும், வார்டுல இருக்கவங்களும், இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது அணித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்ல, எல்லாரும் அணித்தள்ளணும்.